தொடர்ந்து எங்களை வந்து ரொம்பவுமே ஒரு டார்ச்சர், அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இந்த இடத்துல நான் சபையில் வந்து உட்காந்துருக்கும் போதே நேரத்துக்கு தரேன், அவ்வளோ ஃபோன் வந்துருக்கும். அந்த அளவுக்கு ஃபோன் விஷயங்கள்லாம் ரொம்பவுமே வந்து இருந்துச்சு. பணம் வந்து எப்படி அடையிறது, எப்படி நாங்கள் கட்டுறது, என்னால் முடியலையே அப்படின்னு இருக்கும்போது போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டுருங்க தங்கச்சிங்க, உங்கள் பத்திரத்தை வச்சு கொடுங்க, கொஞ்சம் கடனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற கடனெல்லாம் நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு கர்த்தர் அவங்களுடைய வீட்டில் பேசினாரு. அவங்க வீட்டுக்காரருடைய வீட்டிலும் அவங்களுடைய வீட்டில் கர்த்தர் பேசினாரு. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு பத்திரத்தை வச்சு அமௌண்ட் கொடுத்தாங்க. அது மூலமாக அந்த ரொம்பவும் எங்களை உபத்திரப்படுத்துகிற அந்த கடனையெல்லாம் முழுசாக நாங்கள் அடைக்கிறதுக்கு கர்த்தர் திரும்ப செஞ்சாரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு பத்திரம் எங்களுடைய வீட்டு பத்திரத்தை வந்து வக்கீல் வாங்கி வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. நாங்கள் கொடுத்து 15 நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அம்மாவும் 20,000 ரூபா வாங்கிட்டாரு. அது எங்களை வந்து இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க கொடுத்துருவேன்னு சொல்லி அவர் கொடுத்ததே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் இங்கே வந்து உபவாச ஜபத்துக்கு வந்தேன். அப்போ ஆண்டவர் சகோதரி மூலமாக கற்றுக் கொடுத்த வார்த்தை வந்து குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்படுகிறது, முடிவில்லாத இழந்தும் அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்துது, அது நிச்சயமா இருக்கும், அது தாமதிக்கிறதில்லை, நிச்சயமா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நினைக்க வந்துச்சு. அப்போ இது எப்படி வரும்? ஆனால் நான் நினைச்சேன் கண்டிப்பாக ரெடியாகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா ரெடியாகி வரல. அவரே அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் வந்து இவங்க தான் நம்ம வீட்டு வருமானே அமௌண்ட் 20,000 ரூபா கொடுத்துருக்கோமே, அந்த 20,000 ரூபா கிடைச்சா ஒரு கடன் அடைக்கிறது எங்களுக்கு யோசனமா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். கர்த்தர் அந்த அவருடைய வீட்டில் பேசி ஒரு 2 நாளுக்குள்ள பத்திரத்தையும் அவர் ரெடி பண்ணவே இல்லை, சும்மா தான் வாங்கி வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் அந்த 1.5 வருஷமா ஏமாந்து அவர் வந்து அந்த அன்னைக்கு திருப்பி கொடுத்தாரு. பணத்தையும் 20,000 அமௌண்ட் அப்படியே எங்கள் கையில் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு தான் மகிமை உண்டாகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துல கர்த்தர் இந்த சபையில வந்து நான் எப்படி சாதிச்சோம்னா, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். நான் பெரிய பெரிய சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். ஆனால் நிறைய ஆராதிச்சு அந்த ஒரு நாமத்துக்காக அநேக ஓட்டங்கள் உண்டு. ஆனாலும் இந்த நாட்களை வந்து நான் இப்போ ஒரு ஸ்டெப்பு கூட ஆண்டவருக்காக என்னால் எடுத்து வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சோர்ந்து போன நிலைமையிலையும் கர்த்தர் வந்து இங்கே ஆண்டு மனுஷருக்காக நம்ம பார்க்கக்கூடாது, கர்த்தர் உண்மையாலுமே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொரு காரியத்திலையுமே கர்த்தரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்பவே அந்த உபத்திரத்துல இருந்து கர்த்தர் மீட்டு இருக்கிறார். அப்படி இருந்து பாருங்க, போன வாரம் நான் ஒரு பெரிய தவறு செஞ்சேன். என்னன்னா சனிக்கிழமை ஒரு இரவு உடனே நான் கிளம்பி போனது தவறு. அதனால என்னால் ஆராதனைக்கு வர முடியல. அதே பிரச்சனை எங்கள் வீட்டுக்குள்ள அடுத்த நாள் நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வரல. அதே மாதிரி என் மகன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஆட ஆரம்பிச்சான். அப்பவே ஆலயம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசுத்தப்படக்கூடாது, கர்த்தருடைய நாள் அசுத்தப்படக்கூடாதுன்னு உணர்வு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் மன்னிப்பு கேட்டேன். இசப்பாடு இனிமேல் சனிக்கிழமை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் கிளம்ப மாட்டேன், உங்களுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுத்தேன்னு சொல்லி அவங்க ஒரு உண்மையாலுமே நான் மனசார அவங்க ஒரு பொருத்தனை பண்ண சொன்னாங்க. நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். அவங்களே உங்கள் ஆலயத்தில் வந்து மாசி சொல்கிறேன், நான் வந்து மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு பெரிய எப்படி சொல்றதுன்னா, இது சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியம். இந்த வாழ்க்கையில இவ்வளோ ஒரு 2 லட்சம் ரூபா பக்கம் கடன் அடைக்கிறதுக்கு கர்த்தர் வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து ஒரு மாசம் தான் நான் ஆராதனைக்கு வந்திருக்கேன். கர்த்தர் திரும்ப பாராட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதனால ஜெபிச்ச சகோதரிக்கும் சகோதரனுக்கும் நன்றி சொல்லுங்க. மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னொரு முறை வாசிக்கலாம்.
போய் அவனோட சரீரத்துல கொப்பளம் ஏற்பட்டு ஓடு சூரிய நிலைமைக்கு நடு வீதியில வந்திருக்க நிலையில அவன் சொல்லினான், அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. யார் மேல் நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே அநேக பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆவியானவருக்கு ஒரு 4 பேர் மட்டும் வெளிப்படுத்தி காட்ட அவங்க முன்னாடி பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே நீர் வாழ்க வாழ்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. 10வது வசனம். எக்காளம், நாகசுரம், கின்னாரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகின அக்கினி ஜூளையில் நடுவே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. ராஜா ஒரு 60 அடி உயரமும் 6 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய பொற்சிலை தூராயிருந்த சமாதி போட்டு நிறுத்தினாங்க. ஹல்லேலூயா. இந்த ராஜாவோட வேலை செய்ய எல்லா உத்தேசங்கள் ஞானசாஸ்திரிகள் எல்லா அமைச்சர்கள் தனி சொல்றாவே எல்லாரும் அழைத்து இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வீடுகளுக்கெல்லாம் சொல்லணும்ல, எல்லாம் கும்பிடணும்ல. அந்த மாதிரி ராஜா என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பொற்சிலை செஞ்சு தூராயிருந்த சமாதி போட்டு நிறுத்திக்கிறார். எல்லா தேசத்துக்கு எல்லா ஞானசாஸ்திரம் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பொற்சிலை வணக்கம் என்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முக்கியமாக பார்த்த 6 விதமான கீத வாத்தியங்கள். எத்தனை விதமான கீத வாத்தியங்கள்? 6 விதமான கீத வாத்தியங்களை கேட்கும் போது அந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் தாழ பணிந்து அதை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவர் என்ன பண்ணாங்கன்னா பணிந்து கொள்ளவில்லை. ஆமென். இங்கே அமைச்சர் பார்க்கிறாங்க, எல்லா ஜனங்களும் எல்லா அமைச்சர் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது இந்த 3 பேர் மட்டும் பணிந்து கொள்ளாமல் இப்படி நின்று கொண்டிருக்கார்கள். ஆமென். அப்ப எல்லாரும் கீழே குனியும் போது கடியா தெரிவாங்க அவங்க. ஆமென். எப்படி தெரிவாங்க? எல்லாரும் கீழே குனிறாங்க. குருவுக்கு பார்த்து எவ்வளவு தெரியும்? ஒரு 3 பேர் என்ன சுற்றுவட்டாரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி தனி எல்லாருக்குமே தெரியும். ஆமென். அவங்க என்ன பண்ணல? பணிந்து கொள்ளவில்லை. அந்த சிலைக்கு வணங்கல. ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியல. அப்ப அவங்க தனியா தெரிகிறாங்களா? நாம தனியா தெரியுமா? இந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக நம்ம தனியா தெரியுமா? இல்ல எல்லா ஜனங்களுக்கும் பணிந்து கொள்ளாமல் பணிந்து கொள்ளணும். தனியா தெரியுமா? ஆமென். நம்பிக்கையா? தனியா தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 3 பேர் மட்டும் தனியா நின்று வணங்கவில்லை. அப்போ அமைச்சர் பார்க்கிறாங்க, பார்த்ததுக்கு சொல்றாங்க, ராஜாவே நீ வாழ்க, நீங்க சொன்னீங்கல்ல பணிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனா அவங்க பணிந்து கொள்ளவில்லை, கட்டளையிட்டீரே அப்படின்னு நிப்பாட்டணும். அல்லேலூயா. ஆனா யூதர்கள் குலத்திலிருந்து வந்தவங்க சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்ல, நீ நிறுத்தின பொற்சிலையை அது வணங்கவும் இல்லை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்ன ராஜா எப்படி இருக்கணும்? கோபம் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். பண்டவசனமே பதியே பாபிலோன் மகாநகரத்தின் காரியங்களை விசாரிக்கப்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பூதரான மனுஷர்களே, அவர் ராஜாவாகிய மதிக்கவில்லை, அவர்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்யாமலோ நீ நிறுத்தின
ஹல்லேலூயா. ஆமென். 13வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிரம் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் கட்டளையிட்டார். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது கொண்டு ராஜா சொல்றாரு அவளை பார்த்து 14 படிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு நல்ல கவனிங்க. நீங்கள் ஏன் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இல்லையா? அவருக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ராஜா கட்டளை எல்லாமே கீழ்ப்படிவாங்க. ஆனா இவங்க கீழ்ப்படியாம இருந்தது உண்மையான டவுட் வந்துச்சு. உங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது விசாரிக்க முடியல. அவன் சொல்லிட்டு போறான், நான் விசாரிக்கிறேன். எப்ப நான் சொல்றேன் உண்மைதானு கேட்க முடியல, விசாரிக்க முடியல. ஆனா ராஜாவுக்கு டவுட், இவங்க பொய் சொல்லுவாங்களோ, வணங்கியிருப்போம், ஒருவேளை அவங்க போராட்டம் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நான் 3 கட்டி கொடுத்து, என்பவர்களே நான் எத்தனை பொருட்களில் தேவனுக்கு என் தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆராய்ச்சி செய்யுங்க, அது பணிந்து கொள்ள, அது உண்மைதானா அப்படின்னா. சரி, ஒருவேளை சத்தத்தை கேட்காம மறதியா இருக்குன்னா, ஒருவேளை நீங்க சொல்றது புரியாம இருக்குன்னா, ஒரு விஷயம் கூட மீண்டும் போட்டுருக்கு. 15வது படிக்கிறேன். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புர முதலான சகலத்தை கீத வாக்கின் சத்தத்தை நீங்க கேட்கும். கீத வாக்கின் சத்தத்தை நீங்க கேட்கும்போது நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. ஆயத்தமா இருந்தா நல்லது. ஆமென். பணிந்து கொள்ளாதீர்கள். அந்நேரம் திடீர் அக்கினி சூரியன் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை கை தப்பித்து போகிற தேவன் யார்? ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை நம்ம நடிக்கிற மாதிரி, எத்தனை பிரச்சனை நம்ம நடிக்கிறோம். கடன் தீர பிரச்சனை நடிக்கிறோம். கட்டாம போயிருப்பாரு ஒரு நாளைக்கு என் மலையில மாட்டுவார் கடன். ஆமே. பக்கத்து வீட்டுல வாய் சண்டை, கதை சண்டை, ஒரு நாளைக்கு ஒரு வச்சுக்கிறது. எத்தனை வேண்டிக்கணும்னா இவர் ஆணவர் பிள்ளைங்க வாய் போகக்கூடாது வேணுமோ அடை கணிக்கு போவோம். மெடிக்குமா சண்டை அடிக்குமா அழகியா அப்படி வேலை பிரச்சனை மெடிக்குமா சண்டையான வேலைக்கு வந்தே. இங்க கீதவாக்கள் சத்தத்தை கேட்கும்போது மற்ற ஜனங்கள் எல்லாரும் அதை வணங்கி பணிந்து கொண்டாங்க. சத்தத்தை கேட்கும்போது ஹல்லேலூயா. நம்ம எப்ப சத்தத்தை கேட்டுப்போம், சண்டே வேலைக்கு வாங்க, சத்தத்தை கேட்கமா, சரி நாளைக்கு வேலைக்கு போயிருக்குமா, வேலைக்கு போனதில்லையா, சண்டே வேலைக்கு போனதில்லையா? எப்பப்பெல்லாம் நம்ம ஆலயத்தில் ஒரு முக்கியமான விசேஷம், முக்கியமான ஒரு செய்தி, ஒரு பாசிட்டிவ் உபவாச பிரசங்கிக்கும் போது அப்பெல்லாம் வேலையை ரொம்ப இருந்தாங்க. இருக்கணும் சார், நாளைக்கு சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் மெசேஜ், ஆமாம் 3 வந்து ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வராங்க. அப்படியா நேரம் உள்ள இருக்கா? நீ இன்னைக்கு போற அப்பதான் அவங்க கூப்பிடுவாங்க. நீ இல்லைன்னா வேலையே ஓடாது. இல்லைன்னா வேலையே ஓடாது. நீங்க மெயினா நமக்கு அப்படியே மண்டை அப்படியே நம்ம மெயினா நம்ம கம்பெனி ஓடாதா? சரி என்ன பண்றது? மேனேஜரே சொல்றாரு என்ன பண்றது? அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சூப்பர் லீவ் வருவான். அம்மா நீங்க லைன்ல ஓடாதா? நீங்க வேலை கம்பெனிக்கு போறதா? இது மேனேஜர் கிட்ட போறது. சரி மேனேஜர் தானே, அங்க போய் வருவோம். அதே போல அப்படியே உங்க நம்பி ஆள் இருக்குது, வேற ஆள் இல்ல, நீங்க நாளே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்றோம்? சத்தத்தை கேட்கும் போது துபீர் பண்ணணும். ஓகே வந்துடணும், பண்ணிடணும். ஆனா இங்க பாருங்க, ஷத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவன் சத்தத்தை கேட்கல. ஆமென். பச்சை ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க. 2000-3000 என்ன பண்ணாங்க? ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அமைச்சர், முதலமைச்சர், அவங்க எல்லாமே அவங்க சத்தத்தை கேட்டு பண்ணிட்டாங்க. ஆனா 3 பேர் காதுல விழுந்த சத்தத்தை கேட்கல. அதனாலதான் தேவதை திரும்ப அழுது சொல்றாரு, அந்த கீதவாக்கு சத்தத்தை கேட்கும் போது நீ பண்ணிடுவாங்க. ஏன் கேட்க முடியும்?
நம்ம சத்தத்தை கேட்கிறோமோ அப்ப நம்ம தோற்று போகிறோம். ஹalleluya. நாம தோற்று போகிறோம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். அதை இழக்கிறவனோ என்ன பண்ணுவான்? உயிர் கொள்வான். அப்போ என்ன பண்ற போட்டுருக்கீங்க? வேதவசனம் தெளிவா போட்டுருக்குது. எவனாயிலும் அதை பணிந்து கொள்ளாம வணங்க இருந்தானா அக்கினி சூளையில் போடப்படும் என்று முதலே அறிவித்தாச்சு. ஹalleluya. முதல்ல சொல்லியாச்சு. அப்ப இதெல்லாம் கேட்டு தன் ஜீவனுக்கு என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. மற்ற ஜனங்கள், அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ண? மந்திரிகள் எல்லாம் பயந்தாங்க. நம்ம வேற கால விழுந்தா நம்ம பிள்ளை போட்டுருவோம். தன் ஜீவனுக்காக பயந்து இருந்தாங்க. வேதம் தெளிவாக போட்டு தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போயிருவான். மற்றவர்கள் போனா அது நம்ம ஜீவன் அப்படின்னு இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி நினைச்சு நம்ம ஜீவனை காத்துக்கலாம், நம்ம உண்மையை காத்துக்கலாம் நம்ம அப்படின்னா நம்ம அதை இழந்து போவோம். இந்த சரீரம் தான் இந்த பூமியில இழந்து போவோம். ஆனா கர்த்தர் நம்ம வந்து ஜீவன் நம்ம காத்தோம்னா நம்ம ஆத்மாவை இழந்து போவோம். ஹalleluya. அவங்க பயப்படல, சத்தத்தை கேட்கல, தைரியமா இருந்தாங்க. ஹalleluya. அந்த ராஜா கேள்விப்பட்ட போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, சாமி காவல் உயிர் மிச்சமா இருக்குமா? சொல்லல. எங்களை மாதிரி நீ வந்துன்னா மிச்சமா இல்லை சொல்லிப்பான். இப்பயாவது போடி புரிஞ்சு மறைஞ்சது பட்டு சொல்ல முடியல, இன்னும் முடியல பட்டல. ஏய் கஷ்டம், ஆமாம் சொல்றான், இல்லையும் சொல்லிடுறாரு, ஆமாம் சொல்றான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஆமாம் சொல்றதுலாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா நான் வணங்க மாட்டேன், உன் சத்தத்தை கேட்க மாட்டேன், உன் கட்டளைக்கு கீழ்ப்படி மாட்டேன் சொல்றவங்க எங்க போறாங்க? அக்கினிக்கு போறாங்க. அக்கினி சூளைக்கு போறாங்க. ஹalleluya. ஆமென். உங்களை என் கைக்கு தப்பிக்கு போகிற தேவன் யார்? நம்மளை தப்பிக்க போற தேவன் யார் என்று யார் கேட்கிறார்? ராஜா கேட்கிறார். ராஜா. ஹalleluya. அத 14 வசனத்துல இருக்கிறது. ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி இங்க பாருங்க. ராஜாவை நோக்கி எப்படி? ராஜாவை நோக்கி ராஜா என்ன சொன்னாங்க? மந்திரிமாரெல்லாம், அமைச்சர்லாம் ராஜாவே நீ வாழ்க, ராஜாவே நீ வாழ்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஷத்ராக், மேஷக் அப்படின்னு சொல்றாங்க. 16 பாருங்க. நேபுகத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல, இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த காரியத்தை உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. இப்பதான் சொல்லிருப்பாங்க. ராஜாவோட பேர் சொல்லி அப்ப எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ராஜா நேபுகத்நேச்சாரே, இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நான் ஏன் சொல்லணும்? அவசியம் இல்லை. ஆமென். அடுத்த வசனம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். யார் தெரியுமா? ஆராதிக்கிற தேவன். அப்ப ஆராதிக்கணுமா? நம்ம ஏன் ஆராதனை பண்ணிக்கணும்? ஹalleluya. ஆலயத்துக்கு வரது ஆராதிக்கிறதுக்கு வரும். அப்படி ஆராதிக்கிற தேவன் நம்மை காப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வாக்கியம் வருது, அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் நீங்களே இருப்பார். ஹalleluya. நம்ம கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆராதிக்கும் போது இப்படிப்பட்ட அக்கினி சூளை கட்ட நம்மை விடுவிப்பார். ஹalleluya. ஆமென். சமானம் இல்லாம அக்கினியா எரிச்சிருக்கிற பிரச்சனையை கட்ட நம்மை விடுவிப்பார். ஹalleluya. சந்தோஷம். சந்தோஷம் ஆராய்ச்சி தேவனே நாம் எப்படி வல்லவராக சொல்லும்போது வீட்டுல நீ சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்து வர ஆமென். விடுவிக்க போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லை, நீ இருக்கிற பொருட்களை படித்து வருவதும் இல்லை என்று ராஜாவே இவர் உங்களுக்கு எதிர்த்து நடக்கும் சொன்னாங்க. ஹalleluya. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆராதி தேவனுக்கு தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஓகே, அவர் விடுவிக்காம போனாலும் சரி நாங்க ஆராதனை வந்து செய்ய மாட்டோம். அவர்
ஆனா நடக்காத போது ஆண்டவரே என்னடா எனக்கு மறந்துட்டீங்க, இத்தனை வருஷமா நான் உண்மையா இருந்த எல்லாம் பண்ண செஞ்சீங்களா போங்கன்றவரே ஒரு மனுஷன் அப்பாட்ட சண்டை போற மாதிரி அப்பா அப்பா எப்படி அப்பா உனக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், கர்த்தரை துதிக்க மாட்டேன். ஏன்? அவங்க விடுவிக்கல. கர்த்தருக்கு நன்மை செய்ய அதனால அவங்க கூட பேச மாட்டேன். ஆமென். ஆமா, ஒருத்தரை கணவனே அப்படிதான் வந்துட்டா அவ்வளவுதான் வீடு. சாப்பாடு செய்ய மாட்டாங்க, டீ காஃபி வைக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. அப்படியே இதே உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த பிரிவுல எவ்வளவுதான் பாசமா கணவன் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம கர்த்தருக்குள்ள நல்ல உறவு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன எல்லாம் மனசுல வந்தா கணவன் மனைவியும் சரி, கர்த்தருக்கு உறவும் சரி அப்படியே முடிச்சது இல்லையா? நம்முடைய மனவாளி யாரு? நாம யாரு? மனவாட்டி. மனவாளி யாரு? மனவாளோட சண்டை போடலாமா? ஏன் போடக்கூடாது? சொலப்பல் வரும் இருக்கும். வேற சொல்லுகிறது சூரியன் அஸ்தமனத்துல என்ன பண்ணுமா? ஒரு கோபத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை பிரச்சனை வந்தா கொஞ்சம் நேரமா இருக்கணும், ஏதோ சூரியன் மறைவுக்குள்ள என்ன பண்ணுமா? அவங்களோட ஒப்புரவாகணும் அப்படின்னு வேற சொல்றது. ஹல்லேலூயா. ஒரு கணவனை மாம்சமான கேட்டு ஆண்டு சொல்றாங்கன்னா நம்மளும் உண்டாக்கி உருவாக்கிற கட்டடத்துல நீங்க என்ன மாஸ்கரத்தை பேசாம இருக்கீங்களா? மாஸ்கர் தச்சு போடாம இருக்கீங்களா? எனக்கு நடக்கிற செய்யல அதனால வரல இப்படியா? எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு தப்பு வைக்க வல்லவர் அன்புதான். அப்படி அவரை தப்பு வைக்க போனான்னு சரி, நான் உன்னை வணங்க மாட்டேன், நான் உன்னை ஆராதிக்க மாட்டேன். அதான் யோபு சொல்றான், அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. நாம என்ன பண்ணுவோம்? ஜீவில ஆகாசம் இருக்கும்போது ஆண்டவரை நம்பிக்கை வருஷமா இருக்கிற ஜீவன் போகுது எல்லாம் நிற்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாட்டுக்கு இருக்குது, ஆண்டவரே இதே ஜீவன் கொடுங்க, அந்த நம்பிக்கை வராது. அந்த கடைசி கூட ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கண்டவரே, நீங்க எனக்கு இறங்குறப்பா, நான் பிள்ளை தானே அப்படி அப்படி கேட்க மாட்டோம். அந்த செய்தியோட கட்டதுக்கு இறக்கமே இல்லை, கொண்டு ஜீவிச்சு கொண்டு போட்டது ஆண்டவரே அந்த கூட உணவு வரது கிடையாது. சரி உணவு கடவுளே மாசம் கூட பேசுற தப்புதான் ஆண்டவரே, பைபிள் படிக்கிற தப்புதான், துதிக்கல நாம மகிழ்ப்படுத்த தப்புதான், அந்த உணவு வராது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தோட எண்ணி கொண்டு போட்டீங்களாண்டவரே. இவனுக்கு வேற டாக்டர் உள்ளவங்க டாக்டர் வர மாட்டேங்கிறாங்க, பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, நீங்களே வர மாட்டேங்கிறீங்க, டாக்டர் பார்க்க வர மாட்டேங்கிறான். போட்டுருவாங்க, வருவாங்க டாக்டர் வருவாங்க டாக்டர் 2 மணிக்கு 3 மணிக்கு. அப்போ கூட ஆண்டவரே நீங்க தான் போதில்லை, நீங்களே வர மாட்டேங்கிறீங்க, டாக்டரும் வர மாட்டேங்கிறான், நான் நிறைய மாட்டி முடிக்கிறாங்க. இப்படி போயிட்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவனை காப்பிக்க வல்லவர் இருக்கிறார். ஆமென். அவர் விடுவிக்க போதாலும் நான் அவரை நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் அவர் நம்பிக்கை இருப்பேன். ஹல்லேலூயா. யோபுடைய எல்லா பிள்ளைகளும் இழந்து போனான், சொத்து ஆஸ்தி எல்லாம் போச்சு, அவன் சரீர சுகமோட போச்சு. ஆனா அவன் மனைவி சொல்றாங்க, இப்படி இந்த ஒருத்தர் நீ உங்க நினைச்சிருக்கீங்க, அவரை தூசித்து ஜீவனை விடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி. எப்படி பைத்தியக்காரி? கர்த்தருக்கு நன்மை நாமோ என்ன பண்ணுமா? தீமை பெற வேண்டாமா? அப்படியா? பொக்கிசு கொடுக்கும்போதுதான் கர்த்தரே சோத்திரம் பொக்கிசு காரியம் ஆத்திரம் அப்படியா? கொடுத்தாரு அழித்தாரு, கர்த்தர் சோத்திரம். அப்ப எப்படி எழுதி மாட்டீங்களா? அங்கே நம்ம நமக்கு இருக்குதா? அந்த நமக்கு இருக்குதா? என்னடா மனசு சொல்லுவாங்க
ஆனா ஆண்டவர் அதை விட பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம ஏன் இல்லாம போறா உனக்கு இதுல இதோட பெருசா பெரிய காரியம் செய்ய போறார். ஆமென். ஹalleluya. ஆமென். பெரிய காரியம். ஹalleluya. இப்படியாக சாத்தான் மேசேக் ஆகியவர்கள் ராஜா குமார உனக்கு எழுந்துக்கான சொல்ல போட்டுன ராஜா இன்னும் எச்ச போச்சு. அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக மந்திரி முன்பாக முதலமைச்சர் முன்பாக சொல்ல போட்டானே அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கோபம் ஏற்றா சுட 7 மடங்கு. ஆமென். எப்படி இருக்கிறாங்க அக்னி சூரியன் 7 மடங்கு நினைச்சுப்பா பஞ்சம் பேசாம அழகையா சுடா போயிருக்கான். இந்த பேர் வாயை கூட்டி எச்சை ஏற்றுட்டானே என்னோட சண்டை முட்டி கிளப்பி விட்டானே அப்படின்னு அந்த மாதிரி ராஜாவை முட்டி கிளப்பி விட்டானே அப்படின்னு. ஹalleluya. இப்போ அவர் ராணுவத்துல பாருங்க கொண்டு போறது உள்ள பூச்சி சாத்தா மேசேஜ் ஆக்கிட்டாக்க உள்ள பூச்சி அவங்கள ராணுவத்திலேயே நல்ல பலசாலி. ஆமா 50 பேர் வந்தாங்க உலகத்துல சாட்சியம் அப்படிப்பட்ட பலசாலிய சாத்தா மேசேஜ் ஆக்கிட்டாங்க. அப்படியே அந்த துணியோட அந்த பாறை மிக சால்வா அப்படியே கட்டான் அப்படியே நல்லா கட்டி அப்படியே துணி போறான். ஆமென். துணி போல 3 பேர் துணி போறான். அவ்வளவு ஒரு பலசாலியா அப்படியே துணி போறான். ஆனா இருக்கிற அக்னி சூட ரொம்ப அதிகமா சூட இருந்ததுனால உள்ள போட்டான். ஆனா தூக்கிட்டு போனாங்க இறந்து வரைக்கும். ஹalleluya. கர்த்தர் வார்த்தையை சொல்லி நீங்க ஆராய்ச்சி தேவன் தப்பிட்டு வளர வைக்கிறார். நீங்க ஆராய்க்கும் போது உங்களை கூட்டிட்டு போறதான கடன் பிரச்சனை, உங்களை கூட்டிட்டு போற வியாதி பிரச்சனை, உங்களை கூட்டிட்டு போற சமாதானத்துல இருக்கிற எல்லா பிரச்சனை கீழே அழிஞ்சு போகும். ஹalleluya. ஆமென். தேவனை ஆராய்ச்சி வைராக்கியம் உள்ளவர்கள் இவரை கூட்டிக் கொண்டு வந்த பலசாலி என்னன்னா அக்கினி அவனை எரிச்சிருச்சு. ஹalleluya. என்ன பாக்குறாங்க ராஜாவும் மந்திரி அமைச்சர் பாக்குறாங்க எப்படி எல்லாம் கறி எல்லாம் என்ன சாப்பிடுறாங்க. ஹalleluya. ஆமென். நம்மள ஒரு பூங்கா இருக்கு. என்ன பூங்கா சொல்லுங்க. நம்மள ஒரு பூங்கா இருக்கு தெரியலையா? அம்மா பூங்காவா? அமைதி பூங்கா பாட்டு என்ன அமைதி பூங்கா பார்த்து நல்ல ஃப்ளவர்லாம் வச்சு நல்ல பில்டிங் சூப்பரா இருக்கும். ஆனா என்னது சடலம் இருக்குதானே அமைதி பூங்கா. அங்க ட்ரெயின் வச்சு தரணும்னு அந்த விருப்பம் அப்படியே எரிஞ்சு அப்படியே விரும்பி நல்ல சாம்பலாகி கட்டி கொடுப்பாங்க. அது சாதாரணத்துக்கு அப்படி 7 மடங்கு சூழல் இருந்து உள்ள போட்டவுடனே என்ன இருக்கணுமா பலசாலியே கேட்டா உள்ள பூச்சி மாதிரி இருக்கிற 3 பேர் எரிஞ்சு அப்படியே போயிருக்கணும். ஆனா ராஜா அப்படி பிரமிக்கிறான். ஹalleluya. ஆமென். 24வது வசனம். அப்பொழுது ராஜாவை தேவன் பேச்சை பிரமித்தான். என்ன உள்ள இன்னும் அதிசயம் நடக்குது பாருங்க. பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமாரை நோக்கி 3 புஷ்பங்களாய் கட்டுகளாய் அக்கினியிலே போட்டு வைத்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு எதிர்மாக ஆம் ராஜாவே என்றார். ராஜா என்ன சொன்னாங்க? ராஜா ஒரு பொய்யே சொன்னாங்க. ஆம் ராஜாவே. அதான் கதை வேலை. ராஜா என்ன பொய் சொல்றீங்க உன்னை கேட்டனா? ராஜா ஒரு எக்கணக்கான ஒரு பதில் சொன்னாங்க. ராஜா சூப்பர் ராஜா நன்றி ராஜா அப்படின்னாங்க. வேற ஒன்றா இருக்கும் இங்க அப்படிதான் பூர்வத்தில் போட்டோம். ஆமராஜா உடனே அப்படிங்கிற ஆமராஜா அப்படிங்கிற. ஹalleluya. 24 வசனம். அதற்கு அவர் இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியில் உலாவுவதை காண்கிறான். ஹalleluya. ஓட்ட எத்தனை பேருங்க? 3 பேர். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். எப்படி எப்படி ஓட்டது 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஹalleluya. ஓட்டது 3 பேர் 2 பேர் இருந்தா சரி ஒரு என்னன்னா தீல இதாகி 2 டைஸ் ஜனங்கள் சொல்லலாம். 4 பேர் இருக்காங்க. அது உலகறாங்க அப்படி இல்லையா? நான் வசனம் படிங்க 19. அதற்கு அவன் இதோ 4
ஏகப்பட்டவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு. ஆமென். ஹalleluya. நினைக்கிறீங்க என்னோட சூழ்நிலை யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், என் கடன் பிரச்சனை அப்படியே தலை அமுது அப்படிதானே, எந்திரிக்க கூட அப்படியே அமுது, என் குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை எந்திரிக்க முடியுது, நான் யாரை எப்படி நான் யாரும் பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, தனிமையில் எப்படி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருக்கிறார். 3 பேர் தான் அக்னிஸ்ல போனாங்க, 3 பேர் தான் பிரச்சனை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நடுவே உலாவுகிறார். ஹalleluya. நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியில உலாவுகிறார். ஆமென். வச்சியம் வந்து இருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இலக்கணம் 26 அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலாண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் என்பவர்களே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? உங்களை தப்பிக்கு தேவன் யாரு அப்படின்னு கை நீட்டி சொன்ன அந்த ராஜா இப்போ தேவனுடைய தாசர்களே. ஹalleluya. தேவனுடைய தாசர்களே. அடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களே, உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். வெளியே வாருங்கள், வெளியே வா அப்படி சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கு. கட்டளை ராஜா கட்டளை இருக்கு. ஆனா அப்படி சொல்லாம எவ்வளவு ரெஸ்பெக்ட் மரியாதை தருங்க. ஹalleluya. வெளியே வாருங்கள். ஆமென். ஹalleluya. அடுத்து அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்கினி நடுவிலிருந்து ஆமென். ஹalleluya. ஹalleluya. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கொண்டு வா. ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கா, அக்கினி பச்சிச்சு போடுங்க, அக்கினி குமரிக்க யாரும் முடியாது. எந்த பொருள் எடுத்து அக்கினி குமரிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் அந்த அக்கினியிலிருந்து வெளியே கொண்டு வா. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 27 வசனத்திலே தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் இதுக்கு எத்தனை பேர் பாருங்க? தேசாதிபதி இருக்காங்க, அதிகாரி இருக்காங்க, தலைவர் இருக்காங்க, ராஜாவின் மந்திரி. 4 கூட்டம். படிங்க. ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலோ, அவர்களுடைய தலைமையில் கருகாமலோ, அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலோ, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். முடி கூட தரல. ஆமென். ஹalleluya. நாம் கர்த்தரை முழுவதும் ஆராதிக்கும் போது முடி கூட தரலீங்க, நம்ம எதுவுமே சேதப்பட முடியாது. ஆமென். ஹalleluya. நஷ்டத்துக்கு அவ்வளவு சேதமாயிடுச்சு, நஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டெல்லாம் உங்களை தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். நல்லா சொல்லமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. செக் பண்றாங்க, இன்னும் இப்படி ஒரு போனானே இப்படி வந்து செக் பண்றாங்க. ஹalleluya. கையில் ஊனமானவங்க நல்ல நல்லா இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க. இப்படி போய் நாங்க நல்லா இருக்காங்க அன்னைக்கு நம்ம கடந்தாங்க படிமாங்க. ஹalleluya. நீங்க செக் பண்றாங்க, குறிப்பு உண்மைதானா? ஏன் இப்படி மூணு பார்க்கறாங்க, ஸ்மெல் பார்க்கறாங்க, வாசனை கூட இல்ல, ஒரு அக்கினி ஒரு ஸ்மெல் கூட இல்ல. அப்படி அதெல்லாம் பார்த்த உடனே ராஜா அப்படி சொல்றாரு. படிங்க, இந்த வசனம் படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து. கவனிங்க, வசனித்து. ஆமென். என்ன சொல்றாங்க? வசனித்து. ராஜா என்ன பண்றாரு? வசனிக்கிறது. என்ன வசனிக்கிறது? படிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. அருள்தல் புற உயரம் அது அவர்கள் செய்ய செஞ்சவன், என் தேவனுக்கு ஆதரவு செய்ய கேட்டவன் அப்படியே ஆப்போசிட் என்னன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆமென். அடுத்து அவர்கள் தங்களுடைய தேவனை
தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தமது தாசரை விடுவித்தார். ஹalleluya. ஒரு ராஜா சொல்றான், ஒரு ராஜா அவன் சொல்றான், எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, கோடான கோடியான அந்த ஜனங்கள், எல்லா தேச ஜனங்களும் ராஜா மந்திரி முதலமைச்சர் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்பாக இந்த மூணு குட்டி கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் முன்பாக தேவனுடைய தாசரே உங்கள் தேவனுக்கு சோத்துறோம். ஹalleluya. ரெண்டாவது அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? ராஜா கொடுக்குறா. ஹalleluya. அவர்கள் தன்னுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் இதுதான் முக்கியம். ஹalleluya. கர்த்தர் தான் கர்த்தர், கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் தேவன் இல்லை. இதை நல்லா புரிஞ்சு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு பிரச்சனையை மாற்றுவது மனுஷன் அல்ல, நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுவது பணம் அல்ல, சொந்தக்காரங்க அல்ல, பந்தக்காரங்க அல்ல, ஒவ்வொருவரும் யாருமே இல்லை. நம்ம பிரச்சனையை மாற்றுவது ஒரே உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஹalleluya. ராஜாவுக்கு வேறு தேவன் இல்லப்பா. ஹalleluya. வேறு தேவனை பணியாமல் அவரையே நம்பி, யார் நம்பினாங்க? அவரையே நம்பி. ஹalleluya. இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையின் தலைப்பு கொன்று போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். இப்போ எதை கொன்று போட சொல்றாங்க? கொண்டு போயிடுச்சு. ஆனா அவரை ஏன் நம்பி இருக்கிறனால தேச ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். அது மட்டும் இல்ல, நாமத்தையும் மையப்பட்டுச்சு. ஹalleluya. உங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம மையப்படுவோம். ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லாதவர்கள் இருக்கிறவர்களுக்கு தேவன் அது தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ராஜா கட்டளை தள்ளணும். நமக்கு ராஜா யாருங்க? சங்கீத வசனத்துல மகிமை ராஜா யாரு? அவர் பராக்கிரமசாலி. நமக்கு ராஜா அவர்தான். அவர் ராஜாவோட சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும். மற்ற ராஜாவோட கட்டளை கேட்கணும்னா நம்ம இழந்து போவோம். இங்க ராஜாவோட கட்டளை தள்ளி, நமக்கு ராஜா ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரோட சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும், மற்ற சத்தத்தை கேட்கக்கூடாது. அப்ப சத்தம் வரும்போது தள்ளிடணும். ஹalleluya. டிவி சீரியலோட சத்தத்தை தள்ளணும். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான சத்தத்தை தள்ளிடணும், கட்டளை தள்ளணும். ஹalleluya. ஆமென். அப்ப கட்டளை தள்ளி தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்துனா, நீ சரீர ஒப்பு கொடுத்துனா அர்ப்பணிக்கிறது, ஆராதனை செய்கிறது. ஹalleluya. ஒரு பண்டாமணிகளை ஒன்னாவது வசனமே, ஒரு பண்டாமணிகளுடைய ஒன்னாவது வசனம், ஒரு 12:1. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹalleluya. இங்க ராஜா சொல்றாரு, அவங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுல மத்தவங்க யார் ஒப்பு கொடுத்தாங்க? சரீரத்தை இப்போ சரீரத்துக்கு அக்னி போடணும்னு சொல்லி ராஜாவோட சிலைக்கு அக்னி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா சாத்தான் மேசை ஆக்கப்பட்ட சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென். ஹalleluya. நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது நீங்க பார்க்கலாம். ஆமென். உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க வேலையை எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹalleluya. என்னுடைய விளக்கம் எல்லாரும் செய்ய முடியும் போனோம்னா நடக்காது. சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஹalleluya. உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். உங்க வேலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நடத்துவார். ஆமென். ஹalleluya. ஆமென். அதனால என்ன பண்ணாரு? தம்முடைய தூதரை அனுப்பி
அனுப்பி விடுவிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. 20 வசனம் 29. ஆதலால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஜாதியான ஒரு மனுஷன் சொல்றான், கர்த்தரோட நாமத்தை தூஷணமா சொன்னா நான் துண்டித்து அவன் சொல்றான். அல்லேலூயா. அடுத்து அவன் வீடு எருக்கமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவன் வீடு எருக்கமாக்கப்படும் என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. அவர் இல்லாம தேவன் அவரே சொல்றான். ஆமென். 120 நாளுக்கு அதுக்கு தேவதை சொல்றான். ரட்சிக்கு அவர்தான்ப்பா, அவர்கிட்ட யாருமே இல்லை. ஆமென். நமக்கே தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கு தேவன் தான் சொல்லி அவன் சத்தியம் கொடுக்குறான். ஆமென். நமக்கே தெரியாம போச்சு. நம்ம தப்பிக்க வல்லவரான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவர் எல்லாம் ரட்சிப்பே இல்லை. ஆமென். கர்த்தரை நம்ம முழு பிரபுல ஆராதனை செய்யப்படுது தெரிகிற அக்கினிக்கும் ராஜாவைய கற்பிக்க வல்லவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் இன்னொரு ஆள் பார்த்தேன் வேதத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அப்படியே ராஜாவாகிய தரியுது அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இந்த 6ஆம் அதிகாரத்துல தானியேல் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மந்திரவாதிகள் ஐடியா கொடுக்குறாங்க. ஏன் ஐடியாவுன்னா கஜானாவுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பணத்தை திரும்பிச்சதுனால அந்த கஜானா தலைவருடைய யார் போடணும், தானியேல் போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா தீர்மானம் பண்றாரு. அப்படி ராஜா தானியேல் தீர்மானம் பண்ணா 5 பைசா கூட எடுக்க முடியாது. ஆமே. ஏன்னா தானியேல் உண்மையா இருக்கிறான். அப்ப அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். அவன் லஞ்சம் வாங்காம நாமளும் வாங்க முடியாது. இவனை எப்படியாவது இதுல இருந்து அவனை தள்ளியே போட்டு நாம முன்னுக்கு வரணும்னு சொல்லி சில ஐடியாக்கெல்லாம் போட்டு ராஜா கிட்ட சொல்றேன், ராஜாவே எவனாவது 1 நாளைக்கு விட்டு வேற யாராவது அவனை விரும்ப பண்ணாவோ அவனை சிங்கத்துக்கு போடணும்னு சொல்லி ராஜா ஐடியா கொடுக்குறாங்க. ஹalleluya. ஆமென். சும்மா சொன்னா பத்தாது, வாய் சொன்னா பத்தாது, நீங்க பட்டத்துக்கு கைது கொடுங்க. யாராவது நம்ம விட்டு 30 நாளைக்கு விட்டு வணங்கி இந்த யாராவது வணங்கி நம்ம பண்ணா அவங்க என்ன பண்ணுவான், சிங்க கல்வில போடணும். ஆமென். இதுதான் 9ஆம் வசனத்துல வாசிக்கணும். அப்படியே ராஜாவாகி தரியுது அந்த கட்டளையை பட்டத்துக்கு கையெழுத்திட்டான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வேலையை போற ஆசை உட்கா என்ன வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுச்சு. அல்லேலூயா. 10ஆம் வசனம். தானியேலோ என்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தன் முன் செய்து வந்தபடி போல தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு தடை தெரியாமையே நம்ம உதவி போறோம். ஆனா தடை தெரிஞ்சு முன்சீட்டு வந்தது போலவே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமென். ஹalleluya. 9ஆம் வசனம் பார்க்கலாம். பத்திரத்தை கையெழுத்திட்டது 10ஆம் வசனத்துல தானியேலுக்கு நல்ல தெரியும்
பத்திரத்தை கைட்டு அவன் அறிஞ்சும் மீறி பண்ண என்ன ஆமா சிங்கத்துக்கு போல்வல் தெரியும். தெரிஞ்சிருந்தும் முன்பு செய்தது போலவே தேவனுக்கு முன்பாக வரலாறு பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹalleluya. நம்ம செஞ்சுக்கிறோமா? ஒரு பிரச்சனையை போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாமா? ஜெபம் ஏன் பிரச்சனை பிரச்சனையும் போது சொல்ற போய் ஆலோசிச்சோம். ஹalleluya. பிரச்சனையும் போது பிரச்சனை வந்து நாம ஏன் ஜெபம் நானே ஜெபம் பண்ணாங்க காலையில ஜெபம் பண்ணாங்க. ஹalleluya. ஆனா பாருங்க தானியேல் பாருங்க பிரச்சனை தெரிஞ்சு ஜீவன போக தெரிஞ்சோம் முன்பு செய்து வந்தது போலவே உலகால் போய் ஜெபம் கட்டு சோதனை செலுத்தினான். ஆமென். ஹalleluya. இது யார் பார்த்தாங்க? யாருக்கு ஐடியா கொடுத்தாங்க? அவங்க பார்த்தாங்க. ஹalleluya. மனுஷன் மூலமாகவோ சாத்தான் மூலமாகவோ கிரியை செய்கிறாங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை அப்போ ஜெபிக்க முடியாதபடி அடையை கொண்டு போடுறாங்க. ஹalleluya. சாரி சுகப்பிரீங்க வேலையா இருக்குது உலகத்தில் ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைனா கொண்டு போடுவாங்க. என்ன பண்ணல ஜெபம் பண்ண முடியல. ஏன் பட்டத்தை கையிட்டு விட்டாச்சு. ஹalleluya. சரி சுகம் இல்லை ஜெபம் பண்றதுக்கு பலன் இல்லை சோதனை பண்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஆமென். ஆனா தானியேல் பாருங்க தன் ஜீவனை போகிற காலத்தோட உலகால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி சோதனை பண்ணான். நம்ம கண்மாக ஜீவன் போகிறது ஒன்றும் இல்லை. ஜீவன் போச்சா ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களை போட்டாங்க போய் கத்து நம்ம நல்லா வச்சுக்கல. ஆமென் இல்லையா? ஹalleluya. நல்லா வச்சுக்கிறாரு. ஹalleluya. குதிக்க முடியாது ஆராதனை வரும்போது நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுத்துருக்காரு. ஹalleluya. யோபின் போட்டிருக்கிறது அவர் சகல பிராணிகளுடைய ஜீவனையும் மாம்சமான மனுஷனுடைய ஆவியை தன் கரத்தில் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. நம்முடைய ஆவி யாருக்கு? கர்த்தருடைய கரம். அவர் கரத்தில் இருக்குது. அப்படியே நம்ம பயப்படணும். உங்களுக்கு என்ன கட்டினாச்சு இல்லையா? மேலிருந்து கட்டில வந்தாலும் சரி டேய் போகிற வந்தாலும் சரி தள்ளிடணும். ஏன்னா ரசிக்கிற அவன் இல்லை கட்ட நம்ம ஜீவன் ஆள் ஆகிறது கட்டோட கரத்தில் இருக்குது. அவரே நினைக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? ஹalleluya. ஆனால் தானியேல் பயப்படல. முன்பு ஆராய்ச்சி சோத்திரம் சென்னை சைலண்ட். ஹalleluya. ஆமென். அப்படியாக அவன் ஆராய்ச்சி தேவனுக்கு சோத்திரம் சொல்லும் போது மந்தி மலையெல்லாம் பார்த்து ராணி போயிட்டாங்க போயிட்டாங்க. 30 நாளைக்கு யாராவது இருப்பாங்கன்னா சிங்கிக்கல் போன சொன்னீங்களே ராஜா சொல்றது ஆமா சொல்லணுமே அந்த கேட்டீங்க படிக்கிறது. நீங்க ஏற்பட்ட தானிய அந்த மாதிரி செய்யல தன் முன்பு செய்து வந்தவர் என்ன பண்ணா சோத்திரம் செஞ்சுறான் ஜெபம் பண்றான் கோவில் படிக்கிறான். அப்படியா? ஆனா ராஜா ஒரே மறுப்பு. ஏன்னா ராஜா அவன் உண்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த பொக்கிஷத்துக்கு தேவையை கொடுத்தாங்க. ஹalleluya. நாமும் சில நாட்களில் உண்மையாக இருக்கும்போது பிரச்சனை வரத்தான் செய்யும். நம்ம தேவனுக்காக எதிர்ப்பு பிரகாசிக்கும் போது பிரச்சனை வரும். சட்டம் பிடிக்காது. அது எப்படி ஒன்றுமெல்லாம் திடீர்னு அக்கி எழுந்துறானே அக்கியை எழுதுறானே இந்த அக்கியை என்ன பண்ணலாம் கவுச்சு போடணும். அப்ப என்ன பண்றோம்? ஜெபிக்க கூடாது வாய்க்கு போடு அவ்வளோதான். சோத்த வராது ஜெபம் வராது. அடுத்தது முழங்கால் படிக்கிறானா அப்படியா முழங்கால் போடு அவ்வளோதான். முழங்கால் போட ஜெபம் முடியாது. நம்ம உண்மையா இருக்கும்போது சட்டம் பிடிக்காது. ஹalleluya. நான் உண்மையா இருந்தான் ஆனா அவனுக்கு பிடிக்கல. ஆனா பாருங்க அதுவும் கூட அவன் உண்மையா முன்பு செய்து வந்தவங்களுக்கு ஜெபம் கத்துக்கிறது வைரல் என்ன உலக போடுமா கப்பந்தமா வரியா உலகத்தில் ஜெபம் சொல்லுமா இல்லையே வலிக்கு அவ்வளவுதானே. ஆனா பாருங்க முன்பு செய்து வந்த போலவே உலகத்துக்கு ஜெபம். ஹalleluya. அந்த ஜெபம் பண்ணனால சிந்திக்கு மேல போட்டே ஆவணம் என்று எல்லாம் சொல்றாங்க. ராஜாவே அவனை தப்பிக்க கூடாது. என்ன பண்ணீங்க உதயத்தை பட்டதுக்கு
அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். ஹalleluya. சாத்தான் மெசேஜ் ஆகுறதுக்கு பார்ப்போம். இங்க தானியேல் நீ பாருங்க. இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க. ஹalleluya. கர்த்தர் ஆராதனை பிரியப்படுகிறார். ஹalleluya. ஆராதனை பிரியப்படுகிறார். ஹalleluya. அவர் இறைவனுக்கு அக்னி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராகிறார். சிந்திக்க வைக்கும் தப்புவிக்க வல்லவராகிறார். ஹalleluya. ராஜா அப்ப என்ன பண்றது வழியிலே எல்லாரும் முன்னாடி போ சிந்திக்க போன்னு சொல்லிட்டு தானியேல் வந்து பலப்பட தானியேலே தானியேலே போய் பலப்பட தானியேலே நீ இரவு ஆராதிக்கிற உன்னை தப்புவிப்பார். ஆமென். ஞாபகத்துல தானியேல் தெரியும். ஆனா ராஜா சொல்றாரு உன்னை தப்புவிப்பார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு உங்களை தப்புவிப்பார். ஆமென். 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 என்னோட கர்த்தருடைய எல்லா பிரச்சனையும் வந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஹalleluya. 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 ஆமென். ஆமென். என்னவா எந்த பிரச்சனை எந்த சூழ்ச்சியோட செஞ்சு உங்களை விட தரலாம். ஆனா கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமென். ஹalleluya. அவர் தப்புவிக்க வல்லவர். ஹalleluya. படிக்கல வரட்டு பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமு போஜனம் பண்ணாமலும் இரவல் அவனுக்கு முன்பாக வரவிடாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிடுச்சு. ஹalleluya. நித்திரை அவனுக்கு வரல. ஐயோ இப்படி போட்டமே என்ன வந்து கொஞ்சம் நித்திரையா சிங்கினோன்னு கழிச்சு புதஞ்சிருக்குமே. அவன் என்ன பண்ணான் கீதாவாக்கிய ராமோடு சாப்பிடல. ஹalleluya. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு காலையில 10 வசனம் படிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது வீர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா என்று தானியேலே கேட்டார். சிந்திக்கவே போட சொன்ன ராஜகுருல துணைய அந்த சிந்திக்கவே போட தானியேல் அந்த இடத்துக்கு ஆமென். ஹalleluya. ஆமென். வீட்டுக்கு ராஜா கூட்டமா வரல. அவன் சாப்பிட பாத்தீங்கன்னா சாப்பிட முடியல. துக்கரி வந்து சாப்பிட முடியாதுங்களா? சாப்பிட்டா போகுது சாப்பிடலாம். மியூசிக் டைப்ல பாட்டு டைப்ல கடை சாப்பிட்டு இருப்பான். எப்போ விடியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கிழக்கு விளக்கு முன்னே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நேரம் இருந்தாச்சு. தாயிலே தப்புச்சாரா வாண்டது தப்புச்சாரா அடுத்து ஓதர் இங்கிருந்து சிட்டிக்கு அடுத்துனா இது ஓதர் இங்க தப்பு தாயிலே ஓதர் ஏன் பண்ணாருன்னா இப்போதான் ஏன் பண்ணாருன்னா ஒரு வேளை உயிரோடு இருந்தா பேசுவானா ஆமென். சத்தம் போட்டு போறானா ஒரு வேலை உயிரோடு இருந்தா ராஜாவே பண்ணல. அப்போ சத்தம் போட்டு கேட்டு அவர் சொல்லினா என்ன இருக்கும்? அப்போ அவங்க ராஜாவை கர்த்தர் பாருங்க. ஹalleluya. ஆமென். தானியேலே அப்ப பாருங்க உடனே அடுத்தது அப்பொழுது தானியேல் ராஜாவே என்று பாருங்க. ஆமென். சத்தம் உயிரோடு இல்லனா ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த சொன்னதுக்கு அப்புறம் ராஜாவே உயிரோடு இருக்கிறேன் நீ பாருங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 பேதுரு பாருங்க சிறைச்சாலையில கொண்டு போனதுக்கு அப்புறம் வகுப்புக்கு எல்லாமே அவனை சுத்தி எல்லாம் சிறைச்சாலை சுத்தி எல்லாம் காவல் பண்றாங்க. ஆனா நல்லா கொடுக்குறாரு சரியான கொடுக்கலாம் ஹalleluya. ஆனா
தள்ளி நிற்கிறாங்க. மூச்சு போயிடுவாங்க, திடீர்னு மூச்சு பார்த்துக்கிறாங்க. ஆமென். திடீர்னு முடிக்கிறாங்க, மூச்சு பார்த்துதான் பாருங்க. சல்லி கட்டிட்டே இருக்கு. ஐயா சட்டை கூட குறும்பல் வந்தது. சட்டை நல்லா சட்டையில் நல்லா போட்டுருவாங்க. அல்லையா கூறு கட்டி இருக்கிறது இந்த இருந்தது. மூச்சு பார்த்தா இருந்துச்சு. தெளிவா அப்படிங்கிறது கனவு போல வச்சு போயிருக்காங்க. அவன் பாட்டிக்கு சொப்பன கனவு போல போய் கேட் கட்டி போயிடுச்சு. அல்லையா நாம் ஆராதிக்கும் போது கற்றம் பச்சிருக்கும் போது நம்ம நெத்தி நல்லது. ஆமென். அல்லையா எதையும் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆமென். அல்லையா ரெண்டு பிரச்சனை கற்ற பத்து நல்ல தூக்கம் வரும். ஆனா அது என்ன சொன்னா தூக்கம் வரவே வராது. ராஜா நினைச்சான் என்ன ஆகும், சிட்டியில் போட்டாச்சு என்ன ஆகும் நினைச்சு தூக்கவே சாப்பிட முடியல, சுத்திட்டு இருக்காங்க. ஆனா தானியம் பாருங்க எனக்கு தப்பிக்க வளர்ந்து சொல்லி நல்லா தூங்கிக்கிறான். அல்லேலூயா. அடுத்தது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார் வாயை. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கட்டணுமா கட்டி போட்டுருவாரு. ஆமென். சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியில தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷர் அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கேட்டிருந்து சொன்னார். அப்படி தானியேலிருந்து கூறப்பட்டால் கவனிங்க, அவன் தேவன் பேரில் விசுவாசத்தின்படியால் அவன் ஒரு சேதம் காணப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவரை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கை. ஆமென். ஆமென். தானியேல் பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தோம், மொத்தம் 4 பேர் பார்த்தோம். இந்த 4 பேருக்கு உயிர் சேதமான காரியம் தான். ஆமென். சிலுவை படி செஞ்ச என்ன பண்ணோம், உயிர் சேதம் அப்படியே. அல்லேலூயா. ஆனா தேவதூதன் அனுப்பிய சித்தனை கட்டி போட்டாரு. ஆமென். கேட்டா இந்த மாதிரி கலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க. நல்லா இருக்கற அப்படி செல்லுகள்ல அந்த செல்லுகள் இருக்கான் நம்மள செல்லுல போச்சே. அப்ப செல்லு இல்ல இருந்தா இருந்தாங்க செல்வி ஒரு சிங்கம் இருக்குமா, சிங்கங்களில் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம், 5 இருக்கும். அல்லையா? ஆமா, 1 கண்டில இருந்த கூட 10 இருக்காது. அந்த அளவுக்கு குடிச்சிருச்சு. ஆனா தேவன் வந்து நம்ம வாயை கட்டி கொடுத்தாரு. சிங்கமா இருந்தது கூட தூங்கிட்டு. அல்லேலூயா. நல்லா தூங்கிப்பான் தானியேல். இல்ல சியோட விளையாடிப்பான். அல்லேலூயா. ஆமென். ஏன் என்ன காரணம், அவன் தேவன் மேல் விசுவாசம் இருந்தபடினால அவனை ஒரு சிறந்தார்படி காத்து கொண்டார். அல்லேலூயா. என்ன பார்த்தோம், முதலாவது இதேதான் ஆராதனை தேவன் நம்ம தேவன். ஆமென். அப்படிங்க வல்லவராக இருக்கிறது. நாம் விசுவாசமா அவங்க விசுவாசம் தான்னா சிங்கமோட எரிச்சல்களை எல்லா காரியங்களும் என்னமா சிதம்பரம் காப்பாற்றுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோபு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12 வசனம். யோபு 13:12 போய் யோபு 13ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இது வாசிக்கலாமே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வீட்டுக்கு சொல்லுங்க, அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வாசிக்கலாமே. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு.
படிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்கு. ஏன் மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு? படிங்க. அது வெட்டி போடப்பட்டாலும் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும் அதன் கிளைகள் துளிர்க்கும். அது கிளை துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்ந்து இளமரம் போல கிளைவிடும். அது என்ன தெரியும்? ஒரு மரத்தை வெட்டோம்னா 2 முளை 3 முளை வச்சுக்கிறதுல துளிர்ந்து அது வரும். கிளை வெட்டோம். ஏன் வெட்டல? தலைஞ்சு வரும். வேர் வெட்டாம மரத்தை வெட்டோம்னா அது தலைஞ்சு நல்லா வரும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது குறித்து நம்பிக்கை இருக்கு. மனுஷனா நாம அந்த மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஆனா கர்த்தரை குறித்து நம்பிக்கை இருக்கா? அந்த மரம் வெட்டினா வரும் நம்பிக்கை இருக்குது. ஆனா கர்த்தரை நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லையே. என் சூழ்நிலை குறித்து நம்பிக்கை இல்லையே. என் குழந்தை குறித்து நம்பிக்கை இல்லையே. அல்லேலூயா. ஆமென். அதே 14 வாசிக்கலாமே. ஓ 14 வாசிக்கலாம். மனுஷன் செத்த பின் விளைப்பானோ? மனுஷன் செத்த பின்பு விளைப்பானா? இப்ப எல்லாரும் மரத்தை வெட்டினா தலையும். மனுஷன் இருந்தது அப்புறம் மனுஷன் சொல்ல முடியுமா? ஜீவன் போனது. அல்லேலூயா. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எப்ப மாறும்? ஒரு மரத்தை வெட்டாத நம்பிக்கை இருந்து மரத்தை அடைஞ்சு நல்ல கிளை வருது. என் வாழ்க்கையில வெட்டப்பட்ட சூழ்நிலை மனசேர்த்த பழைப்பாட தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கை புரியுது. என் நம்பிக்கை எப்போ வரும்? எனக்கு குறிப்பிட்ட போராட்டம் மாதிரி அப்போ எனக்கு ஒரு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே கற்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் செய்வார். கர்த்தர் நம்பிக்கை வைங்க. ஒரு மரத்தை நம்பிக்கை வைக்கிறீங்க. கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறீங்க. அவரை ஒன்று போட்டாலும் அவர் நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. இருந்தா இங்க அங்க அந்த நம்பிக்கை வைங்க. இருந்தாலும் கர்த்தர் இருக்காரு. நீ இல்லைன்னா அங்கேயும் கர்த்தர் இருக்காரு. ஆமென். அந்த நம்பிக்கை. ஆமென். பூமியில ஜீவன் போகும். ஆனா ஜீவன் எங்க இருக்கும்? ஆமென். அந்த நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஏன் அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க தெரியுமா? நான் ஆராய்ச்சி தப்பிக்க வல்லவனா அவர் விடுவிக்க போனாலும் எனக்கு நல்லதுதான். ஏன்னா அங்கே ஜீவன் போச்சு அவன் ஆக்கிருவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான். யோபு சொன்னதுதான். அவனை கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. கொன்று போட்டா அந்த ஜீவன் இருக்கும். ஆமென். ஆமென். இந்த நம்ம தேவன் எந்த சூழ்நிலையும் நாம் தேவன் விட்டுவிட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் தப்பிக்க வல்லவர். ஆமென். ஒரு காரியம் போட்டுட்டீங்க, இது நல்லா இருக்கே செஞ்சா நடக்கீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றுவார். அதோட நம்ம நினைச்சிருக்கோம் இவ்வளவு வருஷம் கிடைச்சா போகுது, இல்ல இவ்வளவு வருஷம் கிடைச்சா போகுது. கண்ணம்மா இவ்வளவு கிடைச்சா போகுது. கர்த்தர் இல்ல இவ்வளோ கொடுப்பார். ஆமென். இப்படி பிடிக்க வரல, இப்படி பிடிக்க வர கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அவர் கீழே கொடுக்கறதில்ல, அள்ளி கொடுக்கிறார். ஆமென். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது தான் அவர் அந்த காரியம் செய்வார். ஆமென். பாரு, நான் இவங்க ஜீவன் எடுக்க போறேன் போல தெரிஞ்சு இன்னும் நம்பிக்கை இருக்கிறாங்க. அவ்வளவு பாருங்க, தன் பிள்ளைய ஒரு சுகத்து குழம்பா பார்த்தோம்னா ஏக சுகத்து பிள்ளைய கூட அப்படிங்கிறாரு. என்ன பண்றான்? கொடுத்துறான். என்ன நம்பிக்கை அவனுக்கு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்து வளர்றாரு. 25 வருஷமா பிள்ளைகளா இருக்கு. அதே கொடுத்த ஆண்டவர் திரும்ப நீங்க விசேஷம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நம்பிக்கை அவனுக்கு. அவரை கொண்டு நம்பிக்கை இருக்கு. பிள்ளைய கொண்டு மாட்டாலும் நான் நம்பிக்கை இருக்கு. போன என்னாச்சு? கரெக்டா அதே மாதிரி செஞ்சாரு. இல்லையா? ஒரு பொருளோட வாழ்க்கையா கரெக்டா கொடுத்தார். இல்லையா? எல்லாரும் கரெக்டா பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு கொன்று போன சூழ்நிலை இருக்குதா? வாழ்க்கையில கொண்டு ஜீவன் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லா சூழ்நிலை இருக்குதா? கவலைப்பட கத்த அதுல இருந்து கற்பவங்களுக்கு உங்களுக்கு வளர இருக்கா? ஹல்லேலூயா. அவரை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை குடிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலை கர்த்தர் பார்த்துவார். அவர் நன்மடர் ஆராதனை வீரர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன். அது பிரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு